அயோத்தியபுரம்ன்ற ஊர்ல ரமணான்ற ஒரு ஆளுக்கு பெரிய நகை கடை ஒண்ணு இருந்தது. ரமணான் ரொம்ப நல்லவரு. தான் கிட்ட வேலை செய்யறவங்கள தான் குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரா நல்லா பாத்துப்பாரு. ரமணா கிட்ட வேணுன்னு ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு வந்தாரு. ஒரு நாள் வேணு கடைக்கு வந்தப்ப ரமணா அவர்கிட்ட இப்படி சொன்னாரு. என்ன வேணு, உன் பொண்ணுக்கு கல்யாண சம்பந்தம் பார்த்திருக்க, என்கிட்ட சொல்லவே இல்ல. இப்படி ரமணா கேட்டதும் வேணு கொஞ்சம் டென்ஷனோட, ஐயா, அந்த கல்யாண சம்பந்தம் நேத்து தாங்க ஆச்சு. அந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். நீங்களே அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டீங்க. வேணு, டென்ஷன் ஆகாதையா. சம்பந்தம் நேத்து தான் ஆச்சுன்னு கூட எனக்கு தெரியும். சும்மா விளையாட்டுக்கு தான் உங்ககிட்ட அப்படி கேட்டேன். கல்யாணத்துக்கு பணம் ஏதா வேணும்னா சொல்லு, வெக்கப்படாத. சரிங்கய்யா. இப்படி சொல்லிட்டு வேணு போய் தன்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சாரு. ஒரு 2 நாள் கழிச்சு வேணு ஏதோ யோசனையில இத கவனிச்ச ரமணா, வேணு, அந்த தங்க செயின் எடுத்துட்டு வா. இப்படி சொன்னதும் வேணு அதை எடுத்துட்டு வந்து ரமணா கிட்ட கொடுத்தாரு. இத பார்த்து ரமணா ஆச்சரியத்தோட, என்ன வேணும்? நான் என்ன சொன்னேன்? நீ என்ன எடுத்துட்டு வந்திருக்க? நான் கேட்டது தங்க செயின், நீ எடுத்துட்டு வந்திருக்கிறது தங்க நெக்லஸ். ஐயோ, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, நான் தான் சரியா கேட்கல. வேணும், உன்னை நான் 2 நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு சிந்தனையில இருக்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லு வேணும். உன் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு என்ன தீர்வுன்னு பார்க்க முடியும். சொல்லு வேணும், என்ன பிரச்சனை? இப்படி ரமணா கேட்டதும் வேணு வருத்தத்தோட, ஐயா, என் பொண்ணுக்கு கல்யாண சம்பந்தம் வந்திருக்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ அவங்க பையன் ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு கார் வேணும், கொஞ்சம் வரதட்சணை வேணும்னு கேட்குறாங்க ஐயா. நான் வாங்குற சம்பளம் வீட்டு செலவுக்கே சரியா போகுது. இப்போ வரதட்சணை எப்படிங்க ஐயா? இப்படி வேணு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தாரு. உடனே ரமணா நல்லா யோசிச்சு, வேணு, அது சரி, அந்த பையன் நல்ல பையன் தானே, விசாரிச்சியா? ஐயா, பையன் நல்ல பையன் தாங்க ஐயா. அவன் வரதட்சணைலாம் எதுவும் வேணான்னு தான் சொன்னான். ஆனா அவனோட அப்பா அம்மா தான் வரதட்சணை வேணும்னு கேக்குறாங்க. இப்படி வேணு சொன்னதும் அதுக்கு ரமணா, இங்க பாரு வேணு, நீ எதுவும் வருத்தப்படாத. உன் பொண்ணை என் பொண்ணா நான் பார்த்து எல்லா செலவையும் நான் ஏத்தி இந்த கல்யாணத்தை பண்றேன். நீ எதுவும் கவலைப்படாத. ஐயா, உங்களுக்கு எதுக்கையா இந்த செலவு? வேணு, நீ என் வீட்டில் ஒருத்தன். உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு வந்த மாதிரி தானே. நீ எதுவும் கவலைப்படாத. அவங்க கிட்ட போய் அவங்க கேட்ட பணம் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிடு. இந்தா, முன்னாடி ஏதாவது கை செலவுக்கு வேணும்னா இந்த பணம் வச்சுக்கோ. இப்படி சொல்லி கொஞ்சம் பணத்தை வேணு கிட்ட கொடுத்தாரு ரமணா. அத கொடுத்ததும் வேணு ரமணா காலில் விழுந்து, ஐயா, நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் கடவுளுங்க ஐயா. உங்க கடனை நான் எப்படி தீர்ப்பனே தெரியல. மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா எப்படியாவது தீர்த்துடுறேங்க ஐயா. இப்படி வேணு சொன்னதும் அதுக்கு ரமணா, சரி சரி வேணும், அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீ முதல்ல எழுந்துரு, எனக்கு சங்கடமா இருக்கு. வேணு உடனே எழுந்து ரமணாவை வணங்கினாரு. போ போ, போய் கல்யாண வேலைகளை பாரு. நாளையிலேருந்து நீ வேலைக்கு வரலனாலும் பரவாயில்ல, சம்பளத்தை உனக்கு நான் அனுப்புறேன். இப்படி ரமணா சொல்லிட்டு சிரிச்சாரு. வேணுவும் சிரிச்சுக்கிட்டே அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாரு ரமணாவோட நண்பன் வீரையா. ஏண்டா ரமணா, நீ இன்னும் திருந்தவே இல்லையா? யார் வந்து பணம்னு கேட்டாலும் அவங்களுக்கு நீ உதவி பண்ணிக்கிட்டே இருப்பியா? ஏண்டா, நம்ம கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு நம்ம ஆதரவா இல்லைன்னா வேற யார் இருப்பா சொல்லு? ஒருவேளை நீ கொடுத்த பணத்தை அவன் திருப்பி தரலனா என்ன பண்ணுவப்பா? வீரையா, நான் அவனுக்கு உதவி தான் செஞ்சிருக்கேன். அதை அவன் திருப்பி கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவனுக்கு நான் பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த பணம் எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்லன்னு யோசிச்சுட்டேன். நீ மாறவே மாட்டடா. இப்படி 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. வேணு ரமணா கொடுத்த பணத்தை வச்சுக்கிட்டு தன் பொண்ணு கல்யாணத்தை ரொம்ப பிரம்மாண்டமா நடத்தினாரு. அதுக்கப்புறம் வேணு ரமணா தனக்கு செஞ்ச உதவிக்கு ரமணா கிட்ட இன்னும் நம்பிக்கையா இருக்க ஆரம்பிச்சாரு. ரமணா எந்த வேலை கொடுத்தாலும் முடியாதுன்னு சொல்லாம செஞ்சாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரமணா கூட வேணுவ எல்லாரையும் விட அதிகமா நம்ப ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நாள் கழிச்சு ரமணா
தன்னோட நகை கடைய வேற இடத்துக்கு மாத்தணும்னு நினைச்சாரு. வேணு, இன்னைக்கு ராத்திரியே நீ நம்ம கடையிலேருந்து எல்லா நகைகளையும் எடுத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாம புது கடையில் எடுத்துட்டு போய் வச்சிரு. இந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அதை திருடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. பத்திரமா எடுத்துட்டு போ. ஐயா, இந்த விஷயத்தை நீங்க ஏன் கிட்ட விட்டுடுங்க. அந்த நகைகளை பத்திரமா கொண்டு போறது என்னோட பொறுப்பு. இப்படி சொன்னாரு வேணு. சொன்ன மாதிரியே அன்னைக்கு ராத்திரி எல்லா நகையையும் வண்டியில எடுத்துக்கிட்டு போகும்போது எல்லா நகையும் ஒரே இடத்துல பார்த்ததும் வேணுவுக்கு துர்புத்தி ஏற்பட ஆரம்பிச்சுது. ஐயோ, இவ்ளோ நகைகளை நான் சம்பாதிக்கணும்னா கண்டிப்பா அது இந்த ஜென்மத்துல நடக்காது. வாழ்க்கையில பெரிய ஆளாகணும்னா நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இப்படி நினைச்சிட்டு ரமணாவுக்கு துரோகம் செஞ்சுட்டு எல்லா நகையையும் எடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கு மறுநாள் ரமணா தன்னோட புது கடைக்கு போய் பார்க்கும்போது கடையில ஒரு துளி தங்கம் கூட இல்ல. இன்னொரு பக்கம் வேணுவையும் ஆளையே காணல. ஐயோ, வேணுக்கு என்ன ஆயிருக்கும்? திருடர்கள் வழிமறிச்சு அவனை தாக்கிட்டு நகைகள்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்களா? இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தப்ப வேணு தான் எடுத்துட்டு போன தங்கத்தையெல்லாம் வித்துட்டு ஒரு வைரக்கடைய ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் வேணு தன்னை ஏமாத்திட்டு நகைகளெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான்னு புரிய ஆரம்பிச்சது ரமணாவுக்கு. ரமணா ரொம்ப வருத்தப்பட்டாரு. வேறையா, முதல் முறை வேறையா, நம்பிக்கை துரோகம்னா எப்படி இருக்கும்னு எனக்கு புரிஞ்சுது. இப்படி ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாரு ரமணா. ரமணா, உன்கிட்ட நான் முன்னாடியே சொன்னேன், மனுஷங்களை இப்படிலாம் நம்பாதன்னு. பாத்தியா இப்ப என்ன ஆச்சுன்னு? வேணுவுக்கு தான் ஆரம்பிச்ச அந்த வைர வியாபாரம் தினம் தினம் நல்லா போயிட்டு இருந்தது. வேணு கிட்ட ராமுன்னு ஒரு பையன் வேலை பார்த்துட்டு வந்தான். அவன் ரொம்ப சாமர்த்தியம். எந்த வேலை கொடுத்தாலும் நல்ல தெளிவா இத பார்த்த வேணு, ராமு, உன்னை பார்த்தா ஒரு காலத்துல என்ன பார்த்த மாதிரியே இருக்குப்பா. உன் பொறுப்பையும் உன் கடமையும் பார்த்து இன்னிலிருந்து உனக்கு நம்ம கடையோட அக்கௌண்ட்ஸ் பார்த்துக்கிற வேலையை தரேன். ரொம்ப நன்றிங்க வேணும் ஐயா. உங்க நம்பிக்கையை வீண் போக விடாம என்னோட பொறுப்புகளை நான் நல்லபடியா செய்யறேன். உன் வேலை மாதிரியே உன் பேச்சும் ரொம்ப நல்லா இருக்கு ராமு. இப்படி வேணு ராமுவுக்கு தான் வியாபாரத்தோட கணக்கு வழக்கு வேலைய கொடுத்தாரு. ராமு தன்னோட சாமர்த்தியத்தால நல்ல லாபத்தை வரவழைச்சு வேணுவுக்கு உதவியா இருந்தான். வேணு ரொம்ப சந்தோஷத்தோட, ராமு, உன் மேல வச்சிருந்த அந்த நம்பிக்கை வீண் போகலப்பா. இன்னிலேருந்து உனக்கு சம்பளத்தையும் ஏத்தி தரப்போறேன். இப்படி சொன்னாரு வேணு. அதுக்கு ராமுவும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அதுக்கப்புறம் ராமு கூட வேணு குடும்பத்துல ஒருத்தனா ஆயிட்டான். ராமு வேணுவோட மொத்த வியாபாரத்தையும் பார்க்க ஆரம்பிச்சான். இப்படி கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் ராமு வேணு அக்கௌண்ட்ல இருந்து எல்லா பணத்தையும் எடுத்துட்டு கிளம்பிட்டான். இத தெரிஞ்சுக்கிட்ட வேணு, ஐயோ, என்ன இப்படி ஆயிடுச்சு? இத்தனை நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இப்படி ஒரே நாள்ல எல்லாம் போயிடுச்சே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சாவறத தவிர வேற எதுவும் தெரியல. அதுக்கப்புறம் வேணு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக ஒரு மலை உச்சிக்கு போனாரு. மலையில இருந்து குதிக்கிறதுக்கு தயாரானப்போ அங்க ராமு வந்தான். என்ன, சாகலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இப்படி கேட்டான். அதுக்கு வேணு ராமுவ பார்த்து, நம்பிக்கை துரோகி, உன்னை எப்படிலாம் பார்த்துக்கிட்டேன்டா. என் வீட்டுல ஒரு ஆளா தானே உன்னை பார்த்தேன். என்ன போய் எப்படிடா இப்படி துரோகம் செய்யணும்னு தோணுச்சு. ச்சே. இப்படி சொன்னதும் அதுக்கு ராமு சிரிச்சுக்கிட்டே, நான் பண்ணது நம்பிக்கை துரோகம் மோசமா? அப்போ நீங்க பண்ணது, உங்க முதலாளிக்கு நீங்க பண்ணது நம்பிக்கை துரோகம் இல்லையா, மோசம் இல்லையா? இப்படி ராமு கேட்டதும் அதுக்கு வேணு பயத்தோட, அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நீ நம்பிக்கை துரோகம் செஞ்ச ரமணாவோட பையன் நானு. நம்பிக்கை துரோகம் பண்ணா எப்படி இருக்கும்னு நீயும் உணர்றதுக்காக தான் இப்படி பண்ண. மோசம் போனதுக்கு நீங்க தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களே, அப்போ உங்களை ஒரு குடும்பத்துல ஒருத்தரா நினைச்சு உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரே எங்க அப்பா, அவரை நீங்க மோசம் பண்ணதுக்கு அவர் என்ன பண்ணிருக்கணும்? இப்படி ராமு சொன்னதும் அதுக்கு வேணு தான் ரமணாவுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிட்டோன்றத நினைச்சு உணர்ந்து ரமணா கால்ல விழுந்து, ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. நான் உங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அது எனக்கு பத்தாதுங்க ஐயா. இப்படி மன்னிப்பு கேட்டாரு வேணு.
இதுதான் இவங்க கதை. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ராமாபுரம்னு ஒரு பழைய கிராமம் இருந்தது. சிவராமன்னு ஒருத்தர் அந்த ஊரை ரொம்ப அக்கறையோடையும் பத்திரமா பார்த்துக்கிட்டாரு. சிவராமன் மேல அந்த ஊர்க்காரங்களுக்கு ரொம்ப மரியாதை, கௌரவம். எந்த அளவுக்கு அவர் மேல பயம்னா அவர் முன்னாடி செருப்பு போட்டுன்னு நடக்கிறதுக்கு கூட யோசிப்பாங்க. அந்த ஊர்ல படிக்கிறதுக்கு ஒரு ஸ்கூல் கூட கிடையாது. இதனாலேயே அந்த ஊர்ல யாரும் படிச்சவங்க கிடையாது. ஒரு நாள் ராமாபுரம்ல ஸ்கூல் இல்லைன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கிரின்னு ஒரு படிச்சவன் அந்த ஊர்ல பசங்களுக்கு படிப்பு சொல்லித்தரேன்னு சொல்லி வீடு வீடா போய் கேட்டான். இந்த விஷயம் ஜமீன்தார் சிவராமனுக்கும் தெரிஞ்சது. கிரிய வீட்டுக்கு கூப்பிட்டாரு. என்னையா கிரி, நீ நல்லா படிச்சவன் தானே? அவ்வளோ நல்லா படிப்பை படிச்சுட்டு பட்டணத்துல ஏதாவது ஒரு நல்ல உத்தியோகம் பார்க்கலாம்ல, அதை விட்டுட்டு இங்க எதுக்கு வந்த? எனக்கு வேலைக்கு போய் நல்ல பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணமே இல்லைங்கய்யா. 10 பேருக்கு படிப்பு சொல்லி கொடுத்து அவங்கள முன்னேற்றணுன்றது தான் என் எண்ணம். அதனால தான் இந்த ஊர் பசங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கலான்னு வந்தேன். அதெல்லாம் சரி, ஆனா எங்க ஊர்ல யாருக்கும் படிக்கணுன்ற ஆசையே இல்லை. நீ உன்னுடைய பொட்டி படுக்கையை எடுத்துக்கிட்டு இன்னொரு ஊருக்கு கிளம்பு. வேற ஊர்ல போய் யாரையாவது முன்னேற்ற வேலையை பாரு. அது என்னங்க அப்படி சொல்றீங்க? உங்க ஊர்ல இருக்கிறவங்கள கேட்டா தானே தெரியும் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு இஷ்டம் இருக்கா இல்லையான்னு. இந்த ஊர்ல நான் சொல்றது தான். வேணும்னா நீ போய் ஊர் மக்கள் கிட்ட ஜமீன்தார் வேண்டான்னு சொல்றாருன்னு சொல்லிப்பாரு. அப்ப கூட அவங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நீ இங்க ஒரு பெரிய ஸ்கூலே கட்டிக்கோ. இப்படி சிவராமன் சொன்னாரு. கிரியும் அந்த ஊர் மக்கள் கிட்ட போய் சிவராமன் சொன்ன மாதிரியே, உங்க ஜமீன்தாருக்கு இங்க படிப்பு சொல்லி தரதுல இஷ்டம் இல்ல, ஆனா உங்களுக்கு படிக்கலான்னு ஆசை இருந்ததுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லித்தரேன். இப்படி கிரி பார்த்தவங்க கிட்டலாம் சொன்னான். ஐயா, இந்த படிப்பெல்லாம் நமக்கு எதுக்குங்கய்யா? பெரிய மனுஷன் ஜமீன்தாரே வேண்டான்னு சொல்றப்போ நமக்கு எதுக்குங்கய்யா? இப்படி எல்லாரும் ஜமீன்தார் வேண்டான்னு சொன்னதை தங்களுக்கும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இதனால கிரியால எதுவுமே பண்ண முடியல. பாத்தியா, இங்க என் பேச்ச மீறி ஒரு விஷயமும் நடக்காது. இனி இந்த ஊர்ல கால் எடுத்து வைக்காத. இப்படி சிவராமன் சொன்னார். கிரியும் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஊரை விட்டு கிளம்பி போயிட்டான். சிவராமன் பசங்க மட்டும் பட்டணத்துல பெரிய பெரிய படிப்பு படிச்சுட்டு இருந்தாங்க. கிரி கிளம்பி போனதும் சிவராமன் பெருமூச்சை விட்டாரு. ஐயோ, இந்த மக்கள்லாம் படிச்சுட்டாங்கன்னா நான் எப்படி பொழப்பு நடத்துறது? இந்த மக்கள்லாம் என்னைக்கும் ஏன் கட்டுப்பாடுலயே இருந்து நான் சொல்றதையே கேட்கணும்னா இவங்கெல்லாம் இப்படியே முட்டாளா இருந்தாதான் முடியும். அப்படி நடக்கணும்னா இவங்கள படிப்புலேருந்து ரொம்ப தூரமா தள்ளி வைக்கணும். இப்படி சிவராமன் நினைச்சாரு. அதே ஊர்ல வீரையா, சுசீலான்னு தம்பதியர் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு அஜய்ன்னு ஒரு பையன் இருந்தான். வீரையா விவசாய வேலைக்கு கொஞ்சம் பணம் தேவைன்னு அஜய கூட்டிட்டு ஜமீன்தார் வீட்டுக்கு போனாரு. என்ன வீரையா, எப்படி இருக்க? இப்பெல்லாம் உன்னை ஆளே பார்க்க முடியறதில்ல. ஐயா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா. நீங்க கூப்பிட்டீங்கன்னா அடுத்த நொடி உங்க முன்னாடி நிற்பேன். இப்படி ரொம்ப மரியாதையா வீரையா சொன்னாரு. வீரையா தான் முன்னாடி இப்படி அடக்க ஒடுக்கமா இருக்கிறத பார்த்து சிவராமனுக்கு சந்தோஷமாச்சு. சொல்லு வீரையா, எதுக்காக இப்ப என்ன பார்க்க வந்திருக்க? ஐயா, ஒன்றும் இல்லைங்க ஐயா, கொஞ்சம் விவசாயத்துக்கு பணம் தேவைப்படுது. எப்பவும் போலவே இந்த வருஷமும் கொஞ்சம் கடனா பணம் வாங்கிட்டு போலான்னு உங்களை தேடி வந்தங்க ஐயா. ஓ, அப்படியா? சரி வீரையா, இதோ இதுல ஒரு கை நாட்டு வை. அறுவடை பண்ணி முடிச்சக்கப்புறமா இதை நீ திருப்பி கொடுத்தா போறோம். சரிங்கய்யா. இப்படி சொல்லிட்டு வீரையா கை நாட்டு வைக்க போறப்போ அஜய் அவரை தடுத்து, அப்பா, அதுல என்ன எழுதிருக்குன்னே தெரியாம எப்படிப்பா அதுல கை நாட்டு வைக்க முடியும்? அதுல என்ன எழுதிருக்குன்றது நமக்கு தெரியணும்ல. இப்படி அஜய் சொன்னான். இதை கேட்டதும் சிவராமனுக்கு ஒரே அதிர்ச்சி. என்னையா வீரையா, உன் மகன் ஏதோ எதிர்த்து கேள்வி கேட்குறான். இதுல என்ன எழுதிருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா?
ஐயா ஐயா, எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா. அவன் ஏதோ சின்ன பையன், தெரியாம ஏதோ பேசிட்டான். கொஞ்சம் பார்த்து ஜாகிரதையா பேச சொல்லு. எனக்கு என்னோட மரியாதை தான் முக்கியம், அதை ஞாபகம் வச்சுக்கோ. இப்படி சிவராமன் வீரையாக்கு சீரியஸா வார்னிங் கொடுத்து அனுப்பினாரு. ஆனா அஜய் தான் அப்பா கை நாட்டு வச்ச பத்திரத்துல என்ன எழுதிருக்குன்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சான். அப்பா அப்பா, எனக்கு படிக்கணும்பா. இதை கேட்டு வீரையனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. உடனே அதுலேருந்து மீண்டு, டேய் அஜய், எதுக்குடா உனக்கு இந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள் வருது? இந்த ஊர் ஜமீன்தாருக்கு தெரியாம யாரும் படிக்கவே கூடாது. அது இல்லாம படிப்பா நம்ம வயித்த நிரப்ப போகுது. அதே தினம் நம்ம வேலைக்கு போனோம்னா 4 காசு சம்பாதிச்சு சாப்பிட முடியும். இப்படி அஜய்க்கு அறிவுரை சொன்னாரு. ஆனா அஜய்க்கு தான் எப்படியாவது படிக்கணும்ன்ற ஆசை மனசை உறுத்திக்கிட்டே இருந்தது. தினம் தினம் அஜய் வீரையா கூட வேலைக்கு போனாலும் அவன் மனசுல எப்படியாவது படிக்கணும்ன்ற ஆசை மட்டும் ஓடிக்கிட்டே இருந்தது. இப்படியே சில நாட்கள் போச்சு. அஜய்க்கு கிரிய பத்தி தெரிய வந்தது. அப்பா, பக்கத்து ஊர்ல கிரின்னு ஒருத்தர் இருக்காராம்ப்பா. அவரு பணமே வாங்காம இலவசமா பாட சொல்லி தராராம்ப்பா. அப்பா, நான் அவர்கிட்ட போய் படிக்கிறேன்ப்பா. டேய், ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? படிப்பும் வேணாம், ஒன்றும் வேணாம். ஒழுங்கா என் கூட தினம் வேலைக்கு வா, புரியுதா? இப்படி அஜய மிரட்டினாரு வீரையா. அஜயும் அதுக்கு ஒத்துக்கிட்டான். ஆனா ஒரு நாள் அஜய் வீரையாக்கு தெரியாம கிரிய தேடி போனான். அந்த பக்கத்து ஊர்ல போய் பார்த்தா கிரி கொஞ்சம் பசங்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருந்தாரு. அப்போ கிரி அஜய பார்த்து, உன் பேர் என்னப்பா? எந்த ஊரு? என்ன இங்க வந்திருக்க? என் பேரு அஜய்ங்க. என் ஊரு ராமாபுரம். நான் உங்ககிட்ட பாடம் கத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். இப்படி சொன்னா அஜய். அஜய் ராமாபுரம்லேருந்து வந்திருக்கான்றத தெரிஞ்சதுமே கிரிக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. என்ன, நீ ராமாபுரம்லேருந்து வரியா? அது சரி, உனக்கு எதுக்கு படிக்கணும்னு தோணுச்சு? இப்படி கேட்டாரு. அதுக்கு அஜய் நடந்த மொத்த விஷயத்தையும் சொன்னான். அந்த ஜமீன்தார் எங்க ஊர் மக்கள் யாருக்குமே படிக்க வராதுன்னு எல்லா பத்திரத்துலயும் கை நாட்டை வாங்கிக்கிறாரு. அந்த பத்திரத்துல என்னதான் எழுதிருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு என் ஊர்க்காரங்களுக்கெல்லாம் நான் சொல்லணும். இப்படி அஜய் சொன்னான். அஜய் சொன்னதை கேட்டு கிரிக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அஜய், நீ தினம் தினம் இவ்வளோ தூரம் வர வேணாம். அப்படி வந்தினா கண்டிப்பா உங்க ஊர்க்காரங்களுக்கு தெரிய வரும். அதனால தினம் ராத்திரி நானே உங்க ஊர்ல இருக்கிற கோவிலுக்கு வரேன். அங்க நீ வா. அந்த இடத்துல ராத்திரி வேளையில யாருமே இருக்க மாட்டாங்க. அங்க நான் உனக்கு பாடம் சொல்லித்தரேன். இப்படி கிரி சொன்னாரு. அன்னிலிருந்து கிரி ராமாபுரம்ல இருந்த கோவிலுக்கு தினம் ராத்திரி போய் அஜய்க்கு பாடம் சொல்லி கொடுத்தாரு. அஜயும் கிரி சொல்லி கொடுத்ததை ரொம்ப சீக்கிரமாவே கத்துக்கிட்டான். இப்படியே சில நாட்கள் போச்சு. ஒரு நாள் வீரையா சிவராமன் கிட்ட வாங்கின கடனை அடைக்கலான்னு போனாரு. ஐயா, உங்ககிட்ட வாங்கின கடனுக்கு வட்டி எவ்வளோன்னு சொல்லுங்கய்யா, சேர்த்து கட்டிடுறேன். இப்படி வீரையா கேட்டதும் சிவராமன் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி, வீரையா, மொத்தம் வட்டி 25,000 ஆச்சு. இந்த முறை அறுவடை கம்மியாக தான் ஆச்சாமே. சரி, ஒரு 15,000 கொடு போதும். இப்படி சொன்னாரு. அப்போ அஜய் அங்க வந்தான். அது எப்படி ஜமீன்தாரையா, 2 ரூபா வட்டின்னு கணக்கு பண்ணா கூட 5,000 தான் வருது. நீங்க என்ன 25,000 சொல்றீங்க? இப்படி சிவராமனுக்கு அஜய் கணக்கு போட்டு அங்கேயே காட்டினான். அஜய் இப்படி கணக்கு பண்ணதை பார்த்து சிவராமனுக்கு வார்த்தையே வரல. அப்போ அங்க அந்த ஊர்க்காரங்கள்ல ஒரு சிலர் வட்டி கட்ட வந்தவங்க அஜய் கிட்ட வந்து அவங்களோட வட்டியும் கணக்கு போட்டு தர சொன்னாங்க. அஜய் எல்லாரோட வட்டி கணக்கையும் சொன்னான். அப்போதான் சிவராமன் எல்லார்கிட்டையும் அதிக வட்டி கணக்கை காட்டி நிறைய பணத்தை கொள்ளை அடிக்கிறாருன்ற விஷயம் ஊர் மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சுது. என்ன ஜமீன்தார் ஐயா, என்ன புத்தி இது? நாங்க ரத்தம் சிந்தி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை எங்களுக்கு படிப்பு வரலன்ற காரணத்தை வச்சு கொள்ளையடிக்க பாக்குறீங்களா? இப்படி ஜமீன்தார் வீரையனை தாக்கினாங்க ஊர் மக்கள் எல்லாம். அன்னைக்கு அந்த ஊர்க்காரங்களுக்கு படிப்போட மகத்துவத்தை உணர வச்சான் அஜய். அப்பா, என்னை மன்னிச்சிடுப்பா. உங்களுக்கு தெரியாம நான் திருட்டுத்தனமா படிப்பு கத்துக்கிட்டேன். இல்லடாப்பா, நீ தான் என்ன மன்னிக்கணும். படிப்பு அவசியம் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா அது இவ்வளோ முக்கியன்றது எனக்கு இப்பதான் புரியுதுப்பா. இன்னிலேருந்து இந்த ஊர்க்காரங்க ஒவ்வொருத்தரும் படிக்கணும். அது சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி. இப்படி வீரையன் சொன்னாரு.
அன்னிலிருந்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் கிரி கிட்ட பாடம் கத்துக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி அந்த ஊர்ல இருந்தவங்களுக்கெல்லாம் படிப்போட மகிமை புரிஞ்சுது. இது இவங்க கதை. இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.